சகோதரி கவிதா வந்தாங்க. கொழுக்கட்டை செய்யறது யார்? சுண்டல் செய்யறது யார்? பொங்கல் செய்யறது யார்? இதுக்கெல்லாம் சாமான் வாங்கிட்டு வந்து தரது யார்? மிஷின்ல போய் மாவை தேய்ச்சிட்டு வந்து கொடுக்கறது யார்? தேங்காய் துருவி தரது யார்? என்ன நொந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுல அது யார் இது யாருன்னு. அதுல இவங்க மிச்ச சோறு சாப்பிட்றாங்களா? கொஞ்சம் அவங்கள ஜூம் பண்ணுங்க. ஜூம். மிச்ச சோறு சாப்பிட்ட மாதிரியா இருக்கு. மிச்சத்தை எல்லாம் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பஞ்சம் பராரியா இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ உட்காந்துருக்கோம் நாங்க. நடுவர் அவர்களே, என்னை பொறுத்த மட்டும் நான் குடும்பத்தில் கணவர்களை 3 வகையாக பிரிச்சிருக்கேன். சரி. ஒன்று வயசான கணவன், அவனுக்கு பல்லும் போச்சு சொல்லும் போச்சு, கதையும் முடிஞ்சிச்சு. ஆமாம், இப்படி சொல்லாமா? அரசாங்கத்தால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் நோட்டு மாதிரி. இது ஒன்று. 2வது கணவர் அப்பா கணவன். அது தாத்தா கணவன். இது யாரு? அப்பா கணவன். அவர் ஒரு ஏடிஎம் மிஷின். பையன் வருவான், சொருவான், பிடுங்கிட்டு போவான். மனைவி வருவா, சொருவா, பிடுங்கிட்டு வருவா. அடுத்து ஒருத்தன் இருக்கான், பாவம் அவன் தான். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? கயிறு கட்டினதான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த கயிறில் தான் அவனே கட்டப்பட்டிருக்கான்னு தெரியாத புதுசாக கல்யாணம் ஆனவன். பெண்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே என்று 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெத்து என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய தாய் இருக்கிறாளே, அவள் ஒரு பெண், அவளை நான் உயர்வாக மதிக்கிறேன். இந்த மார் மீதும் தோல் மீதும் தூக்கி போட்டு வளர்த்த என்னுடைய தமக்கை இருக்கிறாளே, அவள் ஒரு பெண், அவளை நான் உயர்வாக மதிக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மதித்தேன். ஏன் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? அப்போதான் கல்யாணம் ஆச்சு. ஒருத்தி வந்தா தானே தெரியுது. சார், மொதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வந்து கொடுப்பேங்க. வாத் கண்ணு உட்காரு, காபி சாப்பிட்றேன்னு. கல்யாணம் ஆகி மொதல் மாதங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தேங்க. என் மனைவி பேர் பார்வதி. செல்லம்மா பாரு அப்படின்னு. இந்த பக்கத்துல எங்கள் அம்மா, என்ன பாரு? 20 வருஷமா வளர்க்கல, என்ன பாடுறான்னா நான் எங்கெங்க பார்ப்பேன்? நாங்கள் அவ்வளவு பரிதாபத்துக்குரியவன்னு சொல்கிறோம். நீங்கள் என்னமோ. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த புதுசாக கல்யாணம் ஆனால் இந்த பெண்களுக்கு பார்த்துருக்கீங்களா, நாம் எவ்வளோ பரிதாபத்துக்குரியவன்னு சொல்கிறேன். இந்த வளகாப்பு சீமந்தம் பண்ணுவாங்கள்ல, வளையெல்லாம் அடுக்கி, உனக்கு என்ன பிடிக்கும்? நான் ஒன்லி குங்குமப்பூ தான். அது குங்குமமே சரியாக வச்சுக்காது. அது குங்குமப்பூ தான் கொடுப்பேன். குங்குமப்பூவில் இந்த எல்லாம் வாங்கி கொடுத்து வளகாப்பு சீமந்தம் நடத்தி எல்லாம் பண்ணானே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையதானே. இவனுக்கு ஒரு மோதிரமாவது போடக்கூடாது சார்? எந்த விதத்தில் சார் நாம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் நாமன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா சார்? ஒரு சமீபத்தில் டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன் சார். அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குற அந்த அம்மா, உங்களுக்கு தான் உங்கள் புருஷனை பிடிக்கல? ஆமாங்க, பிடிக்கலைங்க, சுத்தமாக பிடிக்கலைங்க. அப்போ அவரை விட்டு போயிட வேண்டியதானே? அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா பதில் சொல்லிச்சு? அது எப்படி? அவருக்கு சந்தோஷமாக இருக்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள்லாம் ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாட்கள் உண்டுங்க. எப்போன்னு கேட்டா அது எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கய்யா. ஆமாங்க, அதுக்காக தான் என் மனைவியோட பீரோவை திறக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பேங்க. ஏன்னு கேட்டா, என் மனைவியோட பீரோவை திறக்கும் போதெல்லாம் அவள் கட்டுற புடவை என் காலில் விழும் சார். அவள் காலிலே விழுந்து பழக்கப்பட்ட எனக்கு அவள் புடவையாவது காலில் விழுகுதேங்கும் போது நான் படுற சந்தோஷம் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த வீடு அவளோட வீடுங்க. ஆனால் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்த பிறகு அவருடைய குடும்ப உறவுகள் என்பது விரிந்து கொண்டே போகிறது என்று சொன்னால், பொதி சுமக்கிற மாடாக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு பொறுத்து கொண்டு ஒருவன் வாழ்கிறானே, அது எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை! அந்த வாழ்க்கையை பொறுத்து கொள்கிற கணவன் தானே பரிதாபத்துக்குரியவனாக இருக்க முடியும். மனைவி எப்படி பரிதாபத்துக்கு உரியவளாக இருக்க முடியும்? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிற கணவன் இருக்கிறானே, அவன்தான் பரிதாபத்துக்குரியவன். இவர்கள் ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கை கட்டி கொண்டு சேவகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சேவகனாக கணவன் இருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.